எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்திருந்தது திமுக. சற்றேறக்குறைய 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முதலமைச்சராகியிருந்தார் திமுக தலைவர் கருணாநிதி. அப்போது திமுக பெற்ற பிரம்மாண்ட வெற்றி அந்த கட்சியின் முக்கியமான தலைவர்களில் ஒருவரும் திமுகவின் பிரச்சார பீரங்கியுமான வைகோ என்கிற வை. கோபால்சாமியை உற்சாக வெள்ளத்தில் மிதக்க செய்திருந்தது. அப்போது தன்னுடைய நெடுநாள் கனவு ஒன்றை நனவாக்கிக் கொள்ளும் முயற்சியில் இறங்கினார் வைகோ. அந்த கனவு தமிழ் ஈழத்திற்கு தனியே செல்ல வேண்டும் என்பது. ஈழத்திற்கு சென்று விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்திக்க விரும்பினார் வைகோ. அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் வெளிப்படையாக ஈழத்திற்கு செல்வது சாத்தியமில்லை என்பதால் ரகசிய பயணம் மேற்கொள்ள தயாரானார் வைகோ. அதே போன்றதொரு ரகசிய ஈழப் பயணத்தை பல நெடுமாறனும் செய்திருக்கிறார் என்பதால் அவரை பின்பற்றி வைகோவும் ஈழத்திற்கு செல்ல தயாரானார். ஆனால் அந்த பயணத்தை திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான கருணாநிதியிடம் சொல்லிவிட்டு செல்வதா சொல்லாமல் செல்வதா என்ற குழப்பம் வைகோவை சூழ்ந்தது. இறுதியில் கருணாநிதியிடம் சொல்லாமலேயே ஈழம் செல்வதென்று முடிவெடுத்தார் வைகோ. பின்னர் தன்னுடைய ஈழப் பயணம் குறித்த கடிதம் ஒன்றை எழுதி அது முதலமைச்சர் கருணாநிதிக்கு சற்றே தாமதமாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்துவிட்டு புறப்பட்டார் வைகோ. அவர் ரகசிய பயணம் கிளம்பிய சில நாட்களிலேயே அது தொடர்பான செய்திகள் வெளியே கசியத் தொடங்கிவிட்டன. திமுகவின் முக்கிய தலைவர் எதற்காக திடீர் என்று ஈழத்திற்கு செல்ல வேண்டும், அதுவும் ரகசியமாக செல்ல வேண்டிய அவசியம் என்ன, யாருடைய பிரதிநிதியாக ஈழத்திற்கு சென்றார் வைகோ என்பன போன்ற கேள்விகள் எதிர்க்கட்சி முகாமில் இருந்து பாய்ந்து வர தொடங்கின. முதலில் அமைதியாக இருந்த திமுக தலைமை பிறகு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. வை. கோபால்சாமியின் இலங்கை பயணம் என்னிடமோ தலைவரிடமோ கலந்து பேசி நடைபெற்ற காரியமல்ல என்று விளக்கம் கொடுத்தார் திமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் கல்வி அமைச்சருமான பேராசிரியர் க. அன்பழகன். வைகோவின் ரகசிய பயண விவகாரம் தமிழக சட்டமன்றத்தில் அனலை கிளப்பியது. கடந்த வாரம் தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து பேசியுள்ள நிலையில் ஆளுங்கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவரே இலங்கைக்கு சென்றிருக்கிறார். முதலமைச்சரிடமிருந்து ஏதேனும் செய்தியை பெற்றுக்கொண்டு இலங்கை சென்றுள்ளாரா அல்லது முதலமைச்சரே அவரை அனுப்பி வைத்து சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரா என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் இந்திரா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் குமரி ஆனந்தன். அந்த கேள்வியின் உட்பொருள் மிக கடுமையானது. உடைத்து சொல்வதென்றால், சமீபத்தில் பிரதமர் ராஜீவ்காந்தியை சந்தித்து பேசிவிட்டு வந்த முதல்வர் கருணாநிதி அப்போது கிடைத்த இந்திய அரசின் ரகசியத்தை பிரபாகரனுக்கு சொல்ல வைகோவை அனுப்பியிருக்கிறார் என்பதுதான் குமரி ஆனந்தனின் குற்றச்சாட்டு. உண்மையில் அது குமரி ஆனந்தனின் குரல் மட்டுமல்ல, டெல்லியின் சந்தேகமும் கூட. அதனால்தான் அந்த கேள்விக்கு முதலமைச்சர் கருணாநிதியிடமிருந்து உடனடியாக பதில் வந்தது. இலங்கைக்கு சென்றிருப்பவர் என்னிடத்திலே அறிவித்துவிட்டு செல்லவும் இல்லை, நான் அவரை அனுப்பி வைக்கவும் இல்லை. ஆகவே பிரதமருடனான என்னுடைய சந்திப்புக்கும் வை. கோபால்சாமியின் இலங்கை பயணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதுதான் குமரி ஆனந்தன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் கருணாநிதி கொடுத்த பதில். பிறகு வைகோ எழுதிய 5 பிப்ரவரி 1989 தேதியிட்ட கடிதம் 24 பிப்ரவரி 1989 அன்று தனக்கு கிடைத்ததாக செய்தியாளர்களிடம் கூறினார் முதலமைச்சர் கருணாநிதி. அந்த கடிதத்தின் முக்கியமான பகுதி இதுதான். 13 ஆண்டுகளுக்கு பிறகு வராது வந்த மாமணி போல் தமிழகத்தில் அமைந்திட்ட நமது கழக ஆட்சிக்கு குன்றுமணி அளவு கூட குந்தகம் ஏற்படாவிடாமல் மத்திய அரசுடன் மோதுகிற நிலையையும் தவிர்த்து கொண்டு ஈழத் தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் பாதுகாப்பை நிரந்தரமாக உத்தரவாதமாக்கக்கூடிய வழிமுறைகளை காண பிரபாகரனுடன் பல கோணங்களிலும் இப்பிரச்சனையை விவாதித்து கருத்துக்களை பரிமாறி அதன் மூலமாக பேச்சுவார்த்தைக்கு தயாராகின்ற மனப்பான்மையை உருவாக்கிடவும் உண்மை நிலையை நேரில் கண்டறியவும் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளேன் என்று எழுதியிருந்த வைகோ, சிங்கள இராணுவத்திடமோ இந்திய இராணுவத்தினிடமோ நான் பிடிபட நேர்ந்தால் நமது கழக அரசுக்கோ இயக்கத்திற்கோ கடுகளவு பிரச்சனை எதுவும் ஏற்படா வண்ணம் நான் செயல்படுவேன், என்னை பலியிட்டுக் கொள்ளவும் சித்தமாக இருப்பேன் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள் என்று முடித்திருந்தார். வைகோ ஈழத்தில் அடியெடுத்து வைத்தது தொடங்கி அவருக்கு விடுதலை புலிகளால் அளிக்கப்பட்ட பிரிவு உபச்சார நிகழ்வு வரையிலான நிகழ்வுகள் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கேமராவிலும் வீடியோவிலும் பதிவு செய்யப்பட்டன. அவை பின்னர் தமிழகத்தின் பல இடங்களிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டன. இதோ காடுகளின் நடுவில் விடுதலை புலிகளின் இணையற்ற தலைவர் பிரபாகரனின் பாசறை நோக்கி விரைந்து செல்கிறார் கோபாலசாமி. புலிகள் தலைவர் பிரபாகரனின் பாசறை எல்லையில் கோபாலசாமி கால் வைக்கிறார். ஆம், இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் அந்த வரலாற்று சந்திப்பு நிகழும் என்ற பீடிகையுடன் தொடங்கும் அந்த வீடியோவில் சாதாரண உடையுடன் இருக்கும் வைகோ பிறகு காட்டுக்குள் நுழையும் போது விடுதலை புலிகளின் பச்சை சீருடையில் பிரபாகரனுக்கு எதிரே அமர்ந்திருப்பார். பிறகு பிரபாகரன், மாத்தையா, வைகோ மூவரும் இணைந்து படம் எடுத்துக் கொள்வார்கள். பிரபாகரனின் நெஞ்சில் நிறைந்த தமிழர்
தமிழீழ விடுதலை புலிகளை என்றைக்கும் தாங்கும் ஆலமரத்தின் நெடிய விழுது, தமிழீழ மக்களின் உற்ற துணைவன் என்று வைகோ வர்ணிக்கும் அந்த வீடியோவில் வைகோவும் பிரபாகரனும் நின்றபடியே பேசிக் கொண்டிருப்பார்கள். பிறகு கிட்டு, யோகி, பொட்டு அம்மன் உள்ளிட்ட விடுதலை புலிகளில் முக்கிய தலைவர்கள் வைகோவுடன் பேசிக் கொண்டிருப்பார்கள். முதலில் சாதாரண உடையில் தென்பட்ட வைகோ பிறகு விடுதலை புலிகளின் சீருடை அணிந்து இறுதியாக வெள்ளை சட்டைக்கு மாறியிருப்பார். பின்னர் வினோதமான துப்பாக்கி ஒன்றை பற்றியும் அதை இயக்கும் விதம் பற்றியும் தோட்டாக்களை துப்பாக்கிக்குள் செலுத்துவது பற்றியும் பிரபாகரனும் மாத்தையாவும் வைகோவுக்கு விளக்க, அதெல்லாம் வைகோ ஆர்வத்தோடு கேட்கும் காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகியிருந்தன. அடுத்ததாக விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம்களை வைகோ பார்வையிடுவார். பின்னர் வரிசையாக அணிவகுத்து நிற்கும் இளம் விடுதலை புலிகளுக்கு முன்னால் நீல நிற சட்டை அணிந்தபடி பேசுவார் வைகோ. பின்னால் இருக்கும் கரும்பலகையில் 21 பிப்ரவரி 1989 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். நல்லெண்ணங்களை சுமந்து கொண்டு புலிகளுக்கு தோழனாக நண்பனாக வந்திருக்கிறேன் என்று தொடங்கி சில நிமிடங்கள் உரையாற்றியிருப்பார் வைகோ. தமிழீழ மண்ணில் 24 நாட்கள் வை கோபால்சாமி தங்கியிருந்ததை அவர் தமிழீழத்தில் நுழைந்த செய்தி அறிந்து இந்தியா சிற்றிலங்கை கடற்படை கப்பல்கள், போர் விமானங்கள், டாங்கிகள், ஆயுதம் தரித்த பல்லாயிரம் துருப்புகள் வெய்பிடித்து அவரை தேடின. அந்த வகையில் வைகோவின் ஈழப்பயணம் நெருப்புக்கு நடுவில் ஓர் இன உறவு பயணம் என்று அந்த வீடியோ வர்ணித்தது. பிறகு நடந்த பிரிவு உபச்சார விழாவில் தன்னுடைய பிரத்யேக உடையான வெள்ளை வேட்டி, சட்டை, கருப்பு துண்டு சகிதம் பங்கேற்றார் வைகோ. அந்த மேடையில் பிரபாகரன், கிட்டு உள்ளிட்டோர் வைகோவை பற்றியும் முதலமைச்சர் கருணாநிதியை பற்றியும் பேசினார்கள். ஈழப் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பிய பிறகு வைகோ மீது இந்திய அரசு நடவடிக்கை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனாலும் நமக்காக வந்திருக்கிறார் வை கோபாலசாமி என்று வைகோவை பாராட்டி பேசினார் விடுதலை புலிகளின் தளபதிகளில் ஒருவரான கிட்டு. ஈழத் தமிழர்களின் பிரச்சினை பற்றி இந்திய நாடாளுமன்றத்தில் வைகோ பேசிய பேச்சுகளால் தான் ஈழத்தில் என்ன நடக்கிறது என்பதே தமிழ்நாட்டு தமிழர்கள் பலருக்கு தெரிய வந்தது என்கிறார் பிரபாகரன். அந்த உரையில் திமுகவின் தலைவர் கருணாநிதிக்கு கூட தகவல் தெரிவிக்காமல் தான் வைகோ ஈழம் வந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்து பேசினார் பிரபாகரன். பின்னர் ஏற்புரை நிகழ்த்திய வை கோபால்சாமி, இருமுறை நாடாளுமன்றத்திற்கு கலைஞரால் அனுப்பப்பட்டு ஈழத்து போர்க்குரலை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவரால் பெற்றவன் நான். ஆனால் அவரிடம் தெரிவித்துவிட்டு நான் இங்கே வரவில்லை, யாரிடமும் தெரிவிக்கவில்லை என்று பேசினார். சற்றேறக்குறைய 1 மாத கால ஈழப் பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழகம் திரும்பிய வைகோ முதலமைச்சர் கருணாநிதியை நேரில் சந்தித்து பேசினார். ஈழப் பயணம், பிரபாகரனை சந்தித்தது உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றி கருணாநிதியிடம் விவரித்தார். அதன் பிறகு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் வைகோவிடம் பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஈழப் பயணம் குறித்து யாரிடமும் கலந்து ஆலோசிக்கவில்லை, கலைஞரிடம் கேட்டால் அனுமதிக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். ஆகவே கலைஞருக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பிவிட்டு ஹரி, கமல் என்ற 2 பேர் சகிதம் இலங்கை சென்றேன் என்று சொன்ன வைகோ, நான் கலைஞரின் அனுமதி பெற்று இலங்கை வந்திருப்பதாக பிரபாகரன் நினைத்து கொண்டார். ஆனால் கலைஞரிடம் தெரிவிக்காமலும் அவருடைய அனுமதியை பெறாமலும் ஈழம் சென்று பிரபாகரனை சந்திக்க சென்றது நோக்கத்தில் தவறு இல்லை என்றாலும் கழகத்தின் செயல்முறைகளுக்கு ஏற்றது அல்ல என்ற வகையில் எனது பயணம் தவறுதான். இருப்பினும் கழக தொண்டர்களில் ஒருவனாகி என்னை தாய்ப்பாசத்தோடு அரவணைத்து வருகின்ற கலைஞர் எனது பிழையை பொறுத்து மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்றார். வைகோவின் ஈழப் பயணம் குறித்த செய்திகள் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டன. ஈழத்தையும் விடுதலை புலிகளையும் ஆதரிப்பவர்கள் மத்தியில் வைகோவின் செல்வாக்கு வெகுவாக உயர்ந்தது. அவருடைய சாகசம் நிறைந்த பயணக்காட்சியில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் அவர் மீதான ஈர்ப்பை அதிகப்படுத்தின. அதன் காரணமாகவே வைகோவின் ஈழப் பயணம் திமுகவில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தப் போகிறது, வைகோ மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பன போன்ற செய்திகள் பரவின. ஆனால் அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எப்படி பார்த்தாலும் திமுகவின் எதிர்கால அரசியல் நகர்விலும் சரி, வைகோவின் அரசியல் திசைவழி பாதையிலும் சரி, வைகோவின் ஈழப் பயணம் என்பது முக்கியமான திருப்பு முனை.